அவன் ஏன் பிராமண வேஷம் போட்டுன்னு போறான் வாமனமூர்த்தியா? கையை நீட்டுற தகுதி இவனுக்கு தான். விஸ்வாமித்திர கடன் பட்டானோன்னு ஹரிச்சந்திரன் அவன் சொல்றான், தர்ம காரியம் பண்ணணும்னா 10 பேர்ட்ட சொல்லணும். விதிக்கப்பட்ட ஸ்வதர்மத்துல ஒண்ணு. ஆபஸ்தம்பர் முதல் ரிஷிகள்லாம் சொல்றா, யாகம் எப்படி பண்ணணும்னா, யாகம் என்ன பண்ணினார்னா, எங்க கதை சொன்னாலும் பக்தாள்கிட்ட நிறைய தெரிவிச்சு வசூரால பணத்தை முழுக்க வச்சுட்டு கோவில் திருப்பணி பண்ணாரு. தவ சலயசி விக்ரமணே ஹரே முகுந்தா பலிம் அத்புத வாமனா. ஜெயதேவர் சொல்றாரு, ஸ்ரீயப்பதியான பகவான் அவன் ஏன் பிராமண வேஷம் போட்டுன்னு போறான் வாமனமூர்த்தியா? கையை நீட்டுற தகுதி இவனுக்கு தான். விஸ்வாமித்திர கடன் பட்டானோன்னு ஹரிச்சந்திரன் அவன் சொல்றான், நான் ஒரு சத்திரியனா போயிட்டேன், நான் குபேரன்ட்ட யுத்தத்துக்குன்னு கிளம்பினேன்னா பணத்தை கொண்டு வந்து கொட்டிடுவான் குபேரன். யுத்தத்துக்கு போகலாமோ குபேரன்ட்டேன்னா, எப்போ உங்கள்கிட்ட ராஜ்யத்தை நான் கடனுக்கு கொடுத்துட்டேனோ அந்த ராஜாங்கிற ரைட்டு போனதுனால இனிமே சண்டைக்கு போக முடியாது, யுத்தம் பண்ண முடியாது. இல்லை அவன்கிட்ட யாச்சகம் கேட்டால் தந்துடுவான் குபேரன். உங்களுக்கு எத்தனை பணம் தரணுமோ அவ்வளவு எனக்கு கொடுன்னு நான் குபேரன்ட்ட கேட்டேன்னா குபேரன் கொடுத்துருவான். ஏன் தெரியுமா, நான் கேட்கல, நான் பிராமணனா பிறந்தா கேட்டிருப்பேங்கிறான். நான் சத்திரியனா பிறந்துட்டேன்னு கையை நீட்டி தேகின்னு கேட்க முடியல. இது பிராமணனுக்கு விதிச்ச தர்மம். இப்பயே நானே கோவிலை பற்றி சொல்லிட்டு இருக்கேன், வேத பாடசாலையை பற்றி சொல்கிறேன். ஏன்னா என்னுடைய டியூட்டி அது. ஏதாவது சிரமம்னு வந்தால் நாம் தர்மம் பண்ணணும். தர்ம காரியம் பண்ணணும்னா 10 பேர்கிட்ட சொல்லணும். 10 பேர் இதுக்கு பேர் இது பொதுவாக யாச்சகம்னு சொல்லுவா, அது இல்லை. இந்த 6 தொழிலில் ஒன்று. ஒரு பிராமணனுக்கு விதிக்கப்பட்ட ஸ்வதர்மத்தில் ஒன்று. நல்ல காரியங்களுக்கு 10 பேர்கிட்ட சொல்லணும். சொல்ல வேண்டியது ஒரு டியூட்டி. ஏன் அப்படின்னா, இது பிராமண தர்மம், அது அவனுடைய டியூட்டி. கவலை இல்லாமல் சங்கோச்சம் இல்லாமல் தேகின்னு கேட்கலாம், குடுன்னு கேட்கலாம். ஆபஸ்தம்பர் முதல் ரிஷிகள்லாம் சொல்றா, யாகம் எப்படி பண்ணணும்னா, யாகம் ஒவ்வொருத்தரையா பார்த்து கேட்கணுமா, நீ கொடு நீ கொடு நீ கொடுன்னு கேட்கணும். தரலேன்னு வச்சுக்கோங்க. ஆபஸ்தம்பர் சொல்றார், தராத பிராமணன்ட்டேந்து திருடிண்டு வந்து யாகம் பண்ணுங்கிறார். அவன்டேந்து திருடு தப்பு இல்லை. ஏன் அப்படின்னா, அவனுக்கு தரணுங்கிறது கடமை. அவன் எப்போ தரலையோ நீ அவன் பணத்தை திருடினத்தினால தோஷம் இல்லை அப்படின்னு அதிகாரியின் நிர்ணயம் பண்ணி ஆபஸ்தம்பர் சொல்றார். அதனால பிராமணன் ஒரு தர்மம்னா கேட்கறதுக்கு சங்கோச்சப்படக்கூடாது. ஒவ்வொருத்தரும் காசி கயாவுக்கு போனால் ஏதாவது ஒன்று விடுவான். நீங்கள் காசிக்கு போயிட்டு வந்தீங்களே, எதை விட்டேன்னு கேட்டால் சில பேர் சொல்ல கொத்தரங்காய் விட்டேன், சில பேர் கலாக்காயை விட்டேன், கொய்யா பழத்தை விட்டேன்னு இதையாவது சொல்லுவான். அப்படி விடக்கூடாது. எது பிடிச்சதோ அதை விடணும். இந்த கலாக்காய் கிடைக்கவே கிடைக்காது. அதை இந்த காலத்து குழந்தைகள்லாம் பார்த்ததே கிடையாது. அதை கலாக்காய் விட்டேன்னா என்ன அர்த்தம் இருக்குது? உனக்கு ரொம்ப பிடிக்கும், எது பிடிக்கும்னா வெண்டைக்காய் பிடிக்கும், கத்திரிக்காய் பிடிக்கும், அப்புறம் வெங்காயம் பிடிக்கும். இதை விடலாமான்னு தெரியல, சொல்கிறேன். இதை விட்டேன்னு சொல்லணும். இது மாதிரி விடணும். பிடிச்சதை விட்டுவிட்டு வரணும். அப்புறம் ஆயுசுக்கும் சாப்பிடக்கூடாது. இது மாதிரி இந்த 2 நாள் முன்னாடி கூட சொன்னேன், வாரியார் சுவாமிகளை பற்றி சொன்னேன். இது நான் படித்ததில் சொல்லி கேட்டது தான். அவர் காசிக்கு போன போது விட்டாராம். என்ன விட்டார் அப்படின்னா, இனிமே பிரசங்கத்துக்கு பணம் வாங்கிறது இல்லைன்னு விட்டார். இப்போ பிரவச்சனம் பண்ணுறாலும் உபன்யாசம், அதுக்கு பணம் வாங்கிறது இல்லைன்னு விட்டுட்டு வந்தேன். அப்புறம் என்ன பண்ணார்னா, நிறையா வாங்கினார். என்ன பண்ணினார்னா, எங்கே கதை சொன்னாலும் பக்தாள்கிட்ட நிறையா தெரிவித்து வசூரால பணத்தை முழுக்க வச்சுட்டு கோவில் திருப்பணி பண்ண ஆரம்பிச்சு. தனக்குன்னு எடுத்துக்காமல் 10 நாள் 15 நாள் அங்கங்கே பிரவச்சனங்கள்லாம் பண்ணி உபன்யாசம் பண்ணி பக்தாள்கிட்ட கேட்டு
அவள்கிட்டேருந்து பணத்தை வாங்கி எத்தனை திருப்பணி பண்ணியிருக்கார், கோவில் பண்ணி. அதனால கேட்டா தோஷம் இல்லை. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.